ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூரியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேரட் வச்சு நான் பூரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கேரட் நிறைய கிடைக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கேரட்டு. ஸோ அதனால் கேரட் வாங்கினோம்னா பொரியல் கூட்டு அது மாதிரியே பண்ணுறதுக்கு கேரட்டில் ஏதாவது ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பூரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி கேரட் வச்சு நான் பூரி பண்ணலான்னு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பூரி ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா உப்பலாகவும் வந்துருந்துச்சு பூரி. நான் வந்து ஒரு 4 கேரட் எடுத்திருக்கேன். நான் 3/4 கிலோ வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ கேரட்டை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா தோல்லாம் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருந்தது கேரட்டு. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்க. எதுவும் திப்பல் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம பூரி போட்டு மாவில் வந்து தேய்ச்சி எடுக்க போகிறோம். அதனால் துருவினிங்கன்னா நல்லா ஈவனாக வரும். அதை நம்ம அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து பூரி நார்மலாக பூரிக்கு எப்படி மாவு பிசைகிறோமோ அதே அளவு தான் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதில் உப்பு எண்ணெயெல்லாம் சேர்த்துட்டேன். கோதுமை மாவு ஒரு 3/4 கிலோ போட்டுட்டு அதில் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கங்க. ஏன்னா அந்த கேரட் பேஸ்ட்டை போட்டு நம்ம அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி பிசைய போகிறோம். அதனால் ஸ்டார்டிங் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கேரட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் போது தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படும் போது பிசைஞ்சிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. பாருங்க நல்லா சாஃப்டாக வந்துச்சு. நான் கொஞ்சோண்டு தண்ணி தேவைப்படுதுனால கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சு நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour எண்ணெயை தடவி மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகிடும். நம்ம கேரட் போட்டிருந்தாலே அது வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இதை நம்ம சப்பாத்தி மாதிரியும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு சின்ன உருண்டையாக செஞ்சு பூரிக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். இது பசங்களுக்காக ஸ்கூலுக்காக செஞ்சது. சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். நார்மலாக பூரிக்கு வந்து மாவு போட்டு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது பூரிக்கு. அப்போ வந்து உப்பாது நமக்கு பூரி. கொஞ்சம் வந்து திக்னஸ் இருந்தால் தான் நமக்கு நல்லா உப்பி வரும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் போட்டு கிரேவி தான் பண்ணியிருந்தேன். மாவு ஊற டயத்தில் வந்து நான் வந்து கிரேவி சைடில் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ 2 சைடும் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கணும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு உப்பெல்லாம் வராது. நான் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் தேய்ச்சி ரெடியாக வச்சுட்டேன். எண்ணெயும் சைடில் போட்டுட்டேன். தேய்ச்சிட்ருக்கும் போதே போட்டுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்க அந்த கேரட் பூரியை வந்து ஒன்று போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், பூரி நல்லா சாஃப்டாக நல்லா உப்பெல்லாம் வருது பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட கேரட் பூரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. 2 சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நம்மளோட கிச்சனில் வந்து கேரட் பூரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.